ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ஃபயர் எலமெண்ட் ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகுது, இந்த 2025 நடந்துச்சு இல்லையா, அந்த ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபயர் எலமெண்ட் ராசிகள் யார் யார் அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 3 ராசிகளும் ஃபயர் எலமெண்ட் ராசிகள். உங்களுக்கான இந்த பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமெண்ட்டில் வந்து சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வம், அது முருகரோ இல்லைன்னா நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரிப் பண்ணுறீங்க, இல்லை வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகிறீங்க, அவங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதும் அவங்க வந்து தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களை அலர்ட் பண்ணுவாங்க. சரியா? அதனால் பார்க்கலாம். ஓகே, கமெண்ட்டில் வந்து இஷ்ட தெய்வங்களுக்கு, இல்லை சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, சில பேர் ஏஞ்சல் வழிபாடு பண்ணுறனாலும் அந்த ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ராகு கேது பயிற்சி மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த நேயர்களுக்கு என்ன பலனை கொடுக்குறாங்க, இந்த 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது, கவனம் எங்கே இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் உங்களோட வேலையில் நிறைய தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டுருக்கு, நீங்கள் பண்ணுற அந்த வேலையிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி ரொம்ப முன்னேற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து நிறைய நம்மளோட டிவைன் பாத் சேனலில் அதிகமாக பார்ப்பீங்க, சித்தர் வழிபாடு பண்ணுறீங்க. ஸோ சில பேர் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப கனெக்டிவாக இருக்கீங்க நீங்கள். அதனால் இந்த ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய அந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட அந்த ப்ரேயர், உங்களோட அந்த அதாவது என்ன சொல்கிறதுனா மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குற விஷயங்களை கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும். சந்தோஷமா? ஸோ ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35-40 அந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு பேலன்சிங்கான கொஞ்ச நாளாக இன்ட்யூஷன் கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறதுனா அன்பேலன்சிங்கில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பீங்கன்னா கொஞ்சம் பேலன்சிங்காக தான் இருப்பீங்க. நீங்கள் இந்த காலகட்டம் உங்களோட அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டான மனநிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நல்ல வரன் வேணும்னு நினைக்கிறீங்க, நியூ லைஃப் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும், இது மாதிரி மணி ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் வேணும், உறவுகளில் வந்து ஒரு நல்ல உறவை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி. ஒரு சிலர் உங்களோட லைஃப்பில் இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்க அந்த ஃபீமேல் எனர்ஜி சிங்கிளாக இருப்பீங்க, கிட்ஸ் கூட வச்சுருப்பீங்க, உங்களோட பர்சன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட பார்ட்னராக கூட இருக்கலாம், அவங்களால நிறைய டிஸ்டர்பன்ஸ், அவங்க சண்டை சச்சரவு இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இப்போது இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அதை நீங்கள் உங்களோட அந்த அறிவு திறமையால் உங்களோட அந்த உள்வுணர்வு உங்களுக்கு உணர்த்தும். நீ இதை செய்யணும், செய்யக்கூடாது, இதே மாதிரி. ஏன்னா நம்ம ப்ரோக்ராமை ரெகுலராக பார்க்குறவங்க கொஞ்சம் நல்லா அலர்ட் ஆவீங்க. ஓகேவா? அப்படி தான் தெரியுது. ஓகே, அதாவது ஃபெயிலியர்ஸ் நடந்தால் கூட அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்குவீங்க, ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றிடுவீங்க அதை. ஓகேவா? தடைக்கற்களையும் படிக்கற்களை மாற்றுருவாங்க அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது கைஸ் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு இது மாதிரி ஒரு பேலன்சிங் இல்லை, ஒரு அன்பேலன்ஸாக இருக்கேன், என்னால் எதுவுமே ஹீல் பண்ணிக்க முடியல அப்படின்னா உங்களோட சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸில் இருக்குது. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அது நீங்கள் வந்து நல்லா ஒரு இது பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு
அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா, டிவைன் எனர்ஜியோடு நீங்கள் கனெக்டிவாக இருந்தீங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சினால் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ராகுனால் வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நீங்கி போகும். அவங்க பிளஸ்ஸிங்ஸ் தான் வரும். ஒரு ஒற்றுமையை கொடுப்பாங்க, தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க, ஞானத்தை கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் சுற்றி இருக்கிறது, உங்களோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறது, இதெல்லாம் போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் எதையுமே வந்து இந்த டிவைன் பவர் வச்சு நீங்கள் வந்து பண்ணுறதுனால எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாக அவங்க கொடுக்கக்கூடிய நற்பலனாக மாற்றிடுவீங்க. அதாவது குட் கர்மாவாக அது மாறுது. பாசிட்டிவாக இருக்குது கார்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க, சில பேர் வந்து நல்ல லக்ஸூரியஸான லைஃப்பில் நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஒரு லைஃப்பில் இருப்பீங்க, சில பேருக்கு வந்து நல்ல வரன் வேணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு மெயில் எனர்ஜி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவான பர்சன் லைஃப்பில் வரணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது பொருளாதாரத்திலும் சரி, அவங்களோட குணாதிசயங்களும் சரி, எல்லா விதத்துலேயுமே அவங்க கொஞ்சம் ஹையர் செல்ஃபாகவே இருப்பாங்க, நல்ல பண்புகளோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படலாம். ஓகே, அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், உங்களோட தடைக்கற்களையும் படிக்கற்களாக நீங்கள் மாற்றுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் இந்த ராசிக்காரங்க. ஓகே, ஆனால் வேலையில் மட்டும் உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸில் மட்டும் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டு இந்த காலகட்டம். ஒரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. ஓகேவா? உறவுகள்கிட்ட ரொம்ப அதாவது அவங்க வீண் வம்பு பண்ண வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் சுதாரணமாக அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அமைதியாக இருந்துருங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கனாவே அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் தோணும். இந்த இடத்துல பேசலாமா வேணாவா அப்படின்னு கூட அந்த இது வரும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் அமைதியாக போக வேண்டிய இடத்துல போயிடுங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி குட் ஃபார்ச்சூன் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலம் மாறும், இந்த சைக்கிள் மாறும். கண்டிப்பாக ஒரு நல்ல பிகினிங்ஸ் இருக்குது. இது வந்து படிப்பு ரீதியாக இருக்கிறவங்களுக்கு கூட சரி, அதே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, பேஷனேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி சிங்கிளாக இருப்பீங்க, ஒன்று விடோவாக இருக்கலாம், இல்லைனா வந்து மேரேஜ் பிரேக், ஃபர்ஸ்ட் லைஃப் பிரேக் ஆகிட்டு செகண்ட் லைஃப் அது ஒரு சிலர் வேணும்னு நினைக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து அப்படியே நீங்கள் வந்து இதுதான் நான் என் வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே கடந்து போகணுன்ற மாதிரி கூட நினைப்பீங்க. ஆனால் நல்ல உங்களுக்குன்னு ஏதோ ஒரு வேலையை ஒரு பேஷனேட்டாக செஞ்சிட்ருப்பீங்க. ஓகேவா? நல்ல ஒரு வெல் செட்டில்டாக கூட இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸில் இருக்கீங்க. அதிகமாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இந்த 3ஆம் பிறை வருது, நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை வருது. ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டே. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும், இல்லைனா உங்களுக்கு வந்து கிளாஸ் கற்றுக்கணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம் தாராளமாக. அன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்னால் பாதிக்கப்பட்டவங்க, கர்மா பேஸ்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு அன்றைக்கி வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். ஸோ யாருக்காவது இந்த விருப்பம் இருந்தால் முன்பதிவு செஞ்சுக்கணும். ஓகேவா? அன்றைக்கி டைமில் வந்து புக்கிங் கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து இனிஷியேஷன் அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஷெட்யூல் போட்டு நான் வந்து ஒரு நாள் முன்னாடியே அதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு நாள் எனக்கு டைம் வேணும். அதனால தான் முன்னாடியே நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? இப்போ கரெக்டாக இருக்கும் டைமிங் உங்களுக்கு. நீங்கள் முன்னாடி 1 வீக் பிஃபோராக கூட நீங்கள் பதிவு பண்ணி வச்சுட்டு நல்லது. ஏன்னா உங்களுக்கு நோட்ஸ்லாம் நான் வந்து பிஃபோர் தட் அன்றைக்கி 3ஆம் பிறை அன்றைக்கி அனுப்ப மாட்டேன், அதுக்கு முன்னாடி நாள் அனுப்புவேன். நீங்கள் அன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், எப்படி நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணுங்கிறதுக்கு அந்த நோட்ஸ்லாம் கொடுத்துருவேன். ஸோ அதனால் ஃபாலோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி யாருக்காவது வந்து உங்களுக்கு உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கணும், கர்மா கிளன்சிங் வேணும், ட்ரீட்மெண்ட் வேணும், ஏதாவது ஒரு ஹில்னஸ் இருக்குது உங்களுக்கு, மன அழுத்தம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது,
அப்படின்னாலும் சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். இந்த நீட்ஸ் இருக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இயற்கையை நேசிக்கிறவங்களாக இருக்கீங்க, அதிகமாக நேசிங்க. இந்த காலகட்டம் வந்து நிறையா நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு கொடுக்குற இந்த நற்பலன்களெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நல்ல ஒரு மெயில் சப்போர்ட் வேணும்னு நினச்சி நீங்கள் வந்து ப்ரே பண்ணாலும் அதெல்லாம் பலித்தமாகும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. அது சொத்து தகராறு இல்லைனா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க எமோஷ்னல் சப்போர்ட்டும் சரி, ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸால் உங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நேரம் தான். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் இருக்குது. அந்த பிளாக் மேஜிக்கோட வீரியத்தினால நீங்கள் உங்கள் உறவு உங்ககிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்கள பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அவங்கள வந்து நீங்கள் ஏன் இப்படி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிற வேலையை சக்ஸஸாக நீங்கள் செஞ்சு முடிங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி. ரொம்ப மென்டல் டிப்ரெஷன், உங்களை ஒரு எல்லாமே நீங்கள் வந்து நிறைய நான் சமாளிச்சுக்குவேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர்டனை நீங்களே தாங்கிக்கிறீங்க. பேர்டன் வந்து நிறைய நானே எஃபெக்ட் போடுறேன், என்னாலே இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் தாங்குவீங்க? நீங்கள் வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணணும் கைஸ். ஓகே, ஸோ இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் இருக்குது. இந்த உறவு ஒரு டாக்ஸிக்காக இருக்குது சில பேருக்கு. ரொம்ப வந்து அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. சரியான தூக்கம் கூட இருக்காது உங்களுக்கு. வலி வேதனைகளோடு இருக்கீங்க சில பேர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் இதிலேருந்து வெளில வரணும், இது வந்து ஒரு பர்மனெண்ட் ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இப்போ எத்தனை பேருக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஆனால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரெண்டாவது, இந்த சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க, இது மாதிரி ஒரு இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது, இப்போது என்னால் வந்து எதையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸ் ஆகிருக்கு. சில பேர்லாம் ஏன் இவ்வளோ இந்த காலகட்டத்தில் கூட அவங்க நினச்சதை சாதிக்கிறாங்க அப்படின்னு அதுவும் வந்துருச்சு இல்லை. சில பேருக்கு நல்லது நடக்குது இல்லை. அது ஏன்னா அவங்க டிவைனோட கனெக்டிவாக இருக்காங்க. இந்த ராசிக்காரங்க நீங்கள் லக்னமாக கூட எடுத்துக்கலாம். ராசி அல்லது லக்னம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 50% பீப்புளுக்கு நல்ல ஒரு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கைக்கூடி வருது. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது. அது வந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? உங்களை டிவைனோட கனெக்டிவாக வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த இதெல்லாம் எடுத்தவங்க கூட நிறைய பேர் பார்ப்பீங்க. நம்மக்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் எனக்கு அது நல்லா தெரியுது. ஓகே, உங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் பாதி பேர், ஏன்னா நான் வந்து கார்டு லிமிட்டடாக எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பின்னாடி அது வந்து இந்த இன்ட்யூஷனில் வந்துகிட்டே இருக்குது, கார்டில் பின்னாடி மெசேஜ் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பேர் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து சொல்கிறேன். நீங்களும் இந்த நல்ல பலன்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த ராகு கேது பலன் வச்சு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இவங்க நல்ல பலன்களையும் கொடுப்பாங்க அவங்க. ஓகேவா? ஆனால் அதை நீங்கள் எப்படி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களோட பவரை நீங்கள் எந்த இடத்துல ட்ரைன் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து விலகி வாங்க. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, குருமார்களுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கிறவங்களை எந்த ஒரு விஷயங்களும் ரொம்ப வந்து போய் இது பண்ணாது, எஃபெக்ட் பண்ணாது. அதனால தான் குரு வழிபாடு பண்ணுங்கள், குருமார்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் போய் அவங்கக்கிட்ட வந்து இனிஷியேஷன் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆறா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யாரும் தெரியலனா டிவைன் பாத்தில் கூட நீங்கள் அது அவைலபிள் இருக்குது. எல்லாருக்கும் நிறைய பேர் பலனடைஞ்சிட்ருக்காங்க.
உங்களுக்கு எல்லா விதமான ஹில்னஸ்லேருந்து அது குணப்படுத்தும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக வரீங்கன்னா கூட உங்களோட உடல், மனம், ஆன்மாவில் இருக்க எல்லா தேவையற்ற எதிர்மறை ஆற்றலை நீக்கி உங்களை இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மோடுக்கு அது கொண்டு போகும். சரியா? நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த காலகட்டம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இதை பற்றி ஏதாவது நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். கால் பண்ணாதீங்க, கால் பண்ணால் எடுக்க முடியாது கைஸ். நீங்கள் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ஒரு இது வேணும் அப்படிங்கிறத, பர்சனல் ரீடிங் வேணுமா, பிரசன்னம் பார்க்கணுமா, என்ன வேணுமோ அதை கிளியராக கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.